அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நாம் அல்லாஹுவுக்கு உதவி செய்ய முடியுமா? திருக்குரானில் அல்லாஹுவுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹுவுக்கு அழகிய கடன் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வாசகங்களுக்கான சரியான விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குரானுடைய 47வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பது இதன் பொருள். அன்பானவர்களே, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவனுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும் என்பதே இவருடைய கேள்வி. அல்லாஹுவுக்கு உதவி செய்தல், அல்லாஹுவுக்கு கடன் கொடுத்தல் என்பதை நேரடியாக புரிந்து கொள்ளாமல் அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய உடல் உழைப்பை செலவிடுவது, இதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு கூலி வழங்குவான் என்பதே அவன் நமக்கு உதவி செய்வான் என்பதன் பொருள். நாம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக போராடுவது, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்வது, இது நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய உதவி. அதற்கு பகரமாக அவன் நமக்கு உதவி செய்வான். இப்படி புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். இப்படித்தான் புரிந்து கொள்ளவும் முடியும். மேலும் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகளை, தேவையுள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை அல்லாஹ் தனக்குரிய உதவியாக, தன்னுடைய கடனாக ஆக்கிக் கொள்கிறான் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் திருக்குரானுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் அமைந்திருக்கின்றன. முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 5029வது ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக அமைகிறது. மறுமை நாளில் அல்லாஹுவும் அடியானும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நபிகளார் இந்த ஹதீஸில் விளக்குகிறார்கள். நோயாளிகளை நலம் விசாரிப்பது, பசித்தவருக்கு உணவளிப்பது, தாகித்தவருக்கு நீர் புகட்டுவது ஆகியவற்றை தனக்கு செய்த உதவியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கக்கூடிய பாடம். எனவே மார்க்கத்திற்காக செய்யப்படும் செலவு, தேவையுள்ளவர்களுக்காக செய்யப்படும் செலவு ஆகியவை அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய உதவி. மறுமை தேவைக்காக நாம் அல்லாஹுக்கு வழங்கக்கூடிய கடன் என்று புரிந்து கொண்டால் விளக்கம் தெளிவாக கிடைக்கும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.